அனைவருக்கும் வணக்கம். இன்று கடவுள் நம்மை மன்னிக்க அழைக்கிறார். கடவுள் மிகுந்த அன்புள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், அளவு கடந்த மன்னிப்பு உள்ளவர். இத்தகைய கடவுள்தான் நம்மை மன்னிக்க அழைக்கிறார். நாம் பிறரை மன்னிப்பதற்கு நமக்கு துணிவு வேண்டும். ஒருவர், என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் 7 முறை மன்னிக்கட்டுமா என்று இயேசுவின் சீடர் பேதுரு கேட்கிறார். அதற்கு 7 முறை மட்டுமன்று, 70 தடவை 7 முறை என்று இயேசு பதிலளிக்கிறார். அப்படி என்றால் நாம் கணக்கற்ற விதமாக மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். நாமும் எல்லோரையும் மன்னிப்போம். மன்னிப்பதற்கு துணிவு வேண்டும். மன்னிக்க தெரியாத மனிதர்கள் இருக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் பிறருடன் பகையுணர்வுடன், வெறுப்புணர்வுடன், கோபத்துடன் இருந்தோம் என்றால் அவர்களை எல்லாம் நினைத்து மன்னிப்பு கேட்போம். தவக்காலம் மன்னிப்பின் காலம். நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்த தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெறுவோம், மகிழ்வுடன் வாழ்வோம். பிறரையும் மன்னித்து நாம் மனதார ஏற்றுக்கொள்வோம். நான் உங்களுடைய எரி பலிகளையும் இரத்த பலிகளையும் கேட்கவில்லை, குற்றமுணர்ந்த மனத்தைத்தான் கேட்கிறேன். நாம் நம் குற்றங்களை உணர்ந்து மன்னிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் உறங்க போவதற்கு முன் சமாதானத்தோடு பிறரை மன்னித்து விட்டு உறங்க போக வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் உறங்குகிறோம், காலையில் எழுந்திருப்போமா என்பது நமக்கு தெரியாது. இரவிலேயே நீண்ட தூக்கமாக தூங்கி விழுந்து எழாமல் பலர் இருக்கிறார்கள். நம் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இப்படி பலரை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் நாம் இன்னும் கனத்த உள்ளத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் நம்மை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் பல சமயங்களில் கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரலாம். அவற்றையெல்லாம் கடந்து மன்னித்து அன்பு செய்வதுதான் இறைகுணம். இறைவன் நம்மை அவரது சாயலாகவும் பாவனையாகவும் படைத்து உள்ளார் என்றால் இறைவனின் குணம், அந்த மன்னிப்பின் குணம் நம்மிடம் அதிகமாக இருக்க வேண்டும். எனவே ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்கின்ற காலத்தில் மகிழ்வோடு வாழ்வோம். நாம் எத்தனை சொத்து சுகம் சேர்த்திருந்தாலும் நம்மோடு கூட வருவது நாம் செய்த பாவமும் புண்ணியமும் தான். எனவே மன்னித்து மறந்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இறுதியாக ஒன்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியுங்கள் என்று நாம் பல தடவை ஜெபித்திருக்கிறோம். நம் குற்றங்களை இறைவன் தாராளமாக, ஏராளமாக, முழுமனத்தோடு மன்னிக்க வேண்டும் என்றால் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனின் மன்னிப்பு நமக்கு தாராளமாக கிடைக்கும். எனவே இறைவனின் மன்னிப்பை ஏற்று உறவை புதுப்பித்து நட்புடன், அன்புடன், மகிழ்வோடு வாழ்வோம். ஒருவர் ஒருவரை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.